மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பள்ளி கல்வி கற்பித்தலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கிரீசாலிஸ் ஏஐ. கிரீசாலிஸ் ஏஐ மூலம் கல்வியை மேம்படுத்த புதுமையான கற்றல் ஆசிரியர்களுக்கான பயிற்சியை 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் செயல்படுத்த திட்டம். கற்பித்தல், கற்றல் வடிவமைப்பு மற்றும் வகுப்பறைகளுக்கான புதிய கண்டுபிடிப்புகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவ கல்வி ஆராய்ச்சி அமைப்பான கிரீசாலிஸ் நிறுவனம் பள்ளிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை மேம்படுத்தும் வகையில் அடுத்த தலைமுறைக்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமாக கிரீசாலிஸ் ஏஐ என்னும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. திருத்தங்களிலிருந்து இணைப்புகள் வரை என்ற தலைப்பில் நடந்த இந்நிகழ்ச்சியில் பள்ளிகள் பாரம்பரிய செயல்திறன் கண்காணிப்பிலிருந்து ஒவ்வொரு குழந்தையின் திறனையும் உண்மையிலேயே புரிந்து கொள்ளும் முழுமையான தனிப்பயணமாக்கப்பட்ட கற்றல் பயணங்களுக்கு மாற வேண்டிய அவசர தேவை குறித்து இதில் கூறப்படுகிறது. கடந்த 2001ஆம் ஆண்டு சித்ரா ரவி அவர்களால் துவக்கப்பட்ட கிரீசாலிஸ் இந்தியாவில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதோடு சிங்கப்பூர் மற்றும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட 8 நாடுகளில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஒவ்வொரு குழந்தையிடமும் உள்ள திறமையை மேம்படுத்தும் வகையில் கிரீசாலிஸ் ஏஐ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. ஆசிரியர்கள் கற்பித்தல் திறனை வளர்த்து கொள்ளவும், மாணவர் வளர்ச்சியை ஆதரிக்கவும், வீடு பள்ளி உறவுகளை மேம்படுத்தவும் உதவும் வகையில் இது உருவாக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து கிரீசாலிஸ் நிறுவனம் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சித்ரா ரவி கூறுகையில், செய்தியாளர் வணக்கம், என் பேர் சித்ரா ரவி. இந்த கிரிசாலிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம் இது நாங்கள் ஒரு 20 வருஷமா எப்படி ஒரு குழந்தைக்கு அவேக்கனிங் த ஹியூமன் பொட்டென்ஷியல் இன் எவ்ரி சைல்டு, அதுங்களுக்கு நேச்சுரலா இருக்கிற இயல்பா இருக்கிற டேலண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி வெளிக்கொண்டு வரலாம் ஒரு படிப்பு முறை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பள்ளிக்கூடங்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸோட நிறைய ஒர்க் பண்றோம். பப்ளிக் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடையும் நிறைய வேலை பண்றோம். ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ நிறைய மாறிட்டே இருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்படுற ஒரு தினசரி வார்த்தைன்னு சொல்லலாம். இதை எப்படி ஒரு சயின்டிஃபிக்கா எப்படி ஸ்கூல் வழியா எப்படி குழந்தைங்களுக்கு இதை பத்தி கத்துக் கொடுக்குறது. ஏன்னா இதுல நிறைய தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லது நிறைய நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை எப்படி நம்ம அழகா ஒரு கல்வி முறையில கொண்டு வரலாம், அது ஒரு விதமா நாங்க நிறைய பண்ணி இப்போ ஒரு பெரிய லெவல்ல லான்ச் பண்றோம். ரெண்டாவது, இந்த ஏஐ எப்படி ஒரு டீச்சருக்கு, ஆசிரியர்களுக்கு எப்படி அதை உபயோகப்படுத்துறதுக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்தி ஒரு குழந்தையோட திறன் அண்ட் பொட்டென்ஷியலை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இப்ப நிறைய நாங்க ஒரு 2-3 வருஷமா இதுல நிறைய ரிசர்ச் பண்ணி பைலட் பண்ணி ஸ்கூல்ஸ்ல போய் இவால்வ் பண்ணி இதை இன்னைக்கு நாங்க லான்ச் பண்றோம். இது டெஃபினட்டா எஜுகேஷன்ல ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இது வழியா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு அவங்க இப்பெல்லாம் ரொம்ப பசில்டா இருக்காங்க, என்ன பண்றது, ஏஐங்கிறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு இருப்பாங்களா, இவங்களுக்கு வேலை இருக்குமா, இந்த மாதிரி மித்தெல்லாம் நாங்க பிரேக் பண்ணி எப்படி இந்த ஏஐ வச்சு நல்ல ஒரு கல்வி முறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நாங்க ஒரு பெடகாஜி, அதாவது ஒரு படிப்பு எப்படி இந்த படிப்பை கொண்டு வரணும் அதுலதான் நாங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கோம். அதை வச்சு டெக்னாலஜியை எப்படி நுழைக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் இது. ஏன்னா நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸ் பேசலாம், ஆனா ஒரு படிப்பை பத்தி தெரிஞ்சு ஸ்கூல்ல எத்தனை வருஷம் வேலை பண்ணியிருக்கோம், அதுதான் எங்களோட பெரிய ஒரு மெரிட். டெக்னாலஜி எப்படி அதுக்கு அடாப்ட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட முயற்சி. இந்த முயற்சியை இன்னைக்கு ஒரு எங்களோட நிறைய ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க, எங்க ஸ்கூல்ஸ்ல இருக்கிற நிர்வாகிகள், அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு இது என்ன இந்த ஒரு கியூரியாசிட்டியோட பாக்குறாங்க என்னன்னு. பட் நிச்சயமா என்னால சொல்ல முடியும், எங்க ஆர்கனைசேஷன்ல நாங்க 150 பேரு இதுல முழு எஃபர்ட் போட்டு லாஸ்ட் 2 இயர்ஸா ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது பெரிய அளவுல இந்தியா பூரா வெளிநாடுகளுக்கும் போய் ஒரு பயனுள்ளதா இருக்குங்கிறத நாங்க நம்புறோம். ஸோ இது பண்ணதே நாங்க
கோ-கிரியேஷன் சொல்லுவோம். நாங்க மட்டும் ஒரு ரூம்ல உட்காந்து யோசிக்காம இத வந்து எப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல எப்படி நடக்கணும், இந்த டீச்சருக்கு இதனால என்ன பலன் இருக்கு, இல்ல டீச்சரோட டைம் சேவ் ஆகுதா, அந்த டீச்சரோட கனெக்ஷன் வித் சைல்டு. அதான் இந்த தலைப்பே இன்னைக்கு வந்து கரெக்ஷன்ஸ் டு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு. டீச்சர் வந்து டிக் போடுறத நம்ம எல்லாரும் பாக்குறோம். வீட்டுல இருக்கிறது வந்து அந்த டிக்க வச்சுதான் நம்ம டீச்சர் பார்த்திருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு கனெக்ஷன் கொண்டு வருது, ஒரு தொடர்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல நம்ம பார்க்கும்போது ஒரு ஹியூமன் டு ஹியூமன் தொடர்பே வீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? ஏன்னா வேர்ல்டு வந்து இட் நீட்ஸ் யூனிட்டி, இட் நீட்ஸ் குட் வேல்யூஸ். இதெல்லாம் எப்படி இதுல ஏஐ வழியாவே கொண்டு வரலாம்னு நாங்க நிறைய ஸ்கூல்ஸோட பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி அதுல வந்திருக்கிறத வச்சு இன்னும் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து இது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை நாங்க வந்து வெளி உலகத்துக்கு லான்ச் பண்றோம். கேள்வி. அதாவது இப்போ முக்காவாசி இப்ப என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன நடக்கிறது ஸ்கூல்லன்னு கூட தெரியாது. அவங்க வந்து ஏதோ குழந்தைங்கள அவங்க டீச்சர்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா அதோட நிறுத்துறோம். அது இல்லாம அவங்களுக்கு அப்பப்போ ஒரு மெசேஜ் போறது. அதாவது வந்து இந்த குழந்தை இந்த ஏரியால வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு என்ன பண்ணலாம், சின்னது வந்து ஒரு பேரண்டே வீட்டுல பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். அந்த டீச்சருக்கும் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தையோட பத்தி முழுமையா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க உருவாக்கிருக்கோம் இதை வச்சு. ஏன்னா நம்ம வெறும் ஒரு மார்க்கை பார்த்தா வந்து ஒரு டாக்டரே, நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், டாக்டர் எப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு டெம்பரேச்சர் இருக்கா, நான் இன்னைக்கு டெம்பரேச்சர் வச்சு உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியாது. வேற என்னெல்லாம், உங்களுக்கு பசி இருக்கா, எப்ப எது பிடிக்கிறது, தூக்கம் வருதா, இதெல்லாம் கேட்டுதான் ஒரு மருந்து கொடுக்கணும். ஸோ எஜுகேஷன்லயும் அந்த மாதிரி எல்லா டைமென்ஷனையும் எப்படி ஒரு டீச்சர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம், அது நாங்க எங்களோட ஏஐ மாடல் வந்து கொண்டு வந்து நிறுத்திடும். அதை பார்த்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு டீச்சரை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நாங்க பண்ணல, ஒரு டீச்சரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு இன்னும் பவர் கொடுத்தா எப்படி இருக்கும். நம்ம இன்னைக்கும் வந்து நிறைய கருவிகள் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர் சிஸ்டம் இருக்கு, பட் நம்மளுக்கு அந்த டாக்டர் கிட்ட போனாதான் நம்மளுக்கு சரியா வரும். அதே மாதிரி டீச்சர் வில் நெவர் பி ரீப்ளேஸ்ட். ஆனா அந்த டீச்சருக்கு உதவிக்கு நிறைய இந்த மாதிரி டூல்ஸ் தேவைப்படுறது. அதை வச்சுதான் நாங்க இப்ப பண்ணிருக்கோம். ஸோ ஸ்கூல் லீடர், அதாவது நிர்வாகிகள், பள்ளிக்கூட நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் 3 பேரையுமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் எங்க ஏஐ நாங்க உருவாக்குறோம். அவங்க பண்ற மேத், சயின்ஸ், சோசியல் ஸ்டடிஸ் இந்த மாதிரி அவங்களோட அகாடமிக் சப்ஜெக்ட்ஸையும் வேல்யூ பண்ணும். அப்புறம் அவங்க அதை தவிர என்னெல்லாம் அவங்க பண்றாங்க ஸ்கூல்ல, அதெல்லாம அப்சர்வேஷன் வழியா, அது டீச்சர்ஸ் வழியா அது வந்து அதெல்லாம் சேர்த்துதான் இது கொடுக்கும். இது வந்து ஒரு எய்மிங் டு பி a 360-degree வியூ ஆஃப் த சைல்ட். நாட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இல்லாம அது முழுமையா ஒருத்தர் வந்து நம்ம பார்க்கும்போது முழுமையா பார்த்தாதான் அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியும். நான் இன்னைக்கு பார்த்த இதுதான் நீன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஒரு குழந்தையும் முழுமையா பார்க்கறதுக்கான ஒரு டூல் தான் நாங்க கண்டுபிடிச்சோம். இல்ல டெஃபினட்டா ஏஐ நாளுக்கு நாள், இப்ப நாங்க 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச போது இருந்த ஏஐயும் இன்னைக்கு நாங்க பாக்குற ஏஐயுமே வேற மாதிரி இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இவ்வளோ ஒரு திறன் இல்ல அதுக்கு. இப்ப நிறைய ஏஐக்கு திறன் வளர்ந்துட்டே தான் இருக்கும். பட் எங்களோட பர்பஸ் என்னன்னா அந்த திறனை வளர விட்டு ஹியூமன் பீயிங் திறன், ஒரு குழந்தையோட திறனை மக்குப்படுத்தக்கூடாது. ஸோ எங்களோட வந்து அதை பீட் பண்ண உனக்கு என்ன திறன் கொடுக்க போறேன், அதை யூஸ் பண்ணி நீ எப்படி பண்ணலாம், அதுதான் எங்களோட பர்பஸ். ஸோ நாங்க பாக்குறது வந்து டெஃபினெட்லி ஏஐ வில் கீப் ஆன் இவால்விங், கீப் ஆன் இம்ப்ரூவிங், இட் கேன் பிகம் மேஜிக்கல். பட் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எப்படி அதை நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களோட முயற்சி. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். நாங்க இதெல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல நிறைய பண்ணிருக்கோம். எல்லா ஸ்கூலுமே வந்து எங்களை தேங்க் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு இத ஏஐல என்ன பண்ணணும்னே கூட தெரியல, இப்ப உங்களை மாதிரி வழிகாட்டிகள் தான் வரணும். ஏன்னா நாங்க இதுல நிறைய ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு போறோம். எல்லா ஸ்கூலாலையும் அவ்வளவு தூரம் R&D பண்ண முடியாது இல்லையா. ஒரு ஸ்கூல் வந்து அவங்க ஆப்ரேஷனலா அவங்க பண்ற, நாங்க வந்து ஒரு நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை வந்து ரெடிமேடா எல்லா ஸ்கூலுக்கும் கொடுப்போம். அதுதான் எங்களோட முயற்சி.